நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும், சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இது எப்படி நீட்டா இருங்க. ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நீட்டா எடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் உங்களோட டார்கெட் ஈஸியா ஹிட்டபிள் ஆகும். அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டயகிராம் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இன்னுமே உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது டயகிராம்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்காமா? ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் அப் ட்ரெண்டா மாறுது. ஓகே, அந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்விங் லோலேருந்து மார்க்கெட் என்ன ஆகுது, ரிட்டர்ன் பேக் போகுது. அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு க்ளீன் டவுன் ட்ரெண்ட், அதாவது ஹை லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ வச்சு மார்க்கெட் வருது. ஸோ ஓகேவா? ஸோ ஹை லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ வச்சு மார்க்கெட் வருது. ஒரு கட்டத்தில் லாஸ்ட் ஃப்ளிப் இது, ஹை இது. ஓகேவா? இந்த இடத்துல ஹை என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. ஹை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் லோவை மார்க்கெட் எடுக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்ன ட்ரெண்டு, அப் ட்ரெண்ட். அதுக்கு முன்னாடி உள்ள ட்ரெண்ட் என்னவா இருக்கணுங்கிறத நல்லா யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள ட்ரெண்ட் என்னவா இருந்திருக்கணும், அப் ட்ரெண்டாக இருந்திருக்கும். ஸோ அதை பேஸாக வச்சு தான் நான் இந்த இடத்துல பை போகணுமா செல் போகணுமாங்கிறது நீங்கள் யோசிக்கணும். அதை விட்டுட்டு முன்னாடி உள்ள டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து மார்க்கெட் மேலே போகணும்னு டிசைட் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷனில் போகணுமே தவிர நான் ஈஸியாக டைரக்ஷன் எடுத்துகிட்டு போகிறேன், நான் இப்படி பண்ணேன் அப்படி இன்டர்னல் ஸ்டிச்சஸ், இன்டர்னல் ஸ்விங்ஸில் போனேன் அப்படின்னா பண்ணக்கூடாது.